ஏன் சித்தர்கள் வழிபாடு பண்றோம் நல்லா பாருங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல ரகசியங்களை இந்த உலகத்துக்கு எக்காலத்துக்கும் பயன்படுற மாதிரி அவங்க எடுத்து காட்டியிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே குருமார்கள் யார் தான்? இந்த சித்தர்கள் தான். நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தே கொடுத்தவங்க இவங்க தானே. அப்படிப்பட்ட இந்த குருமார்களை நாம வழிபடுறது எதுக்காக? நம்மளுடைய கர்மாவுல நாம சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா யாரோட சப்போர்ட் தேவை? சித்தர்களுடைய சப்போர்ட் தேவை. அதனாலதான் நாம அவங்களை இறைவனா நினைச்சு வழிபடுறோம். ஆனா இப்போ பக்தி மார்க்கத்துல மாதா பிதா குரு தெய்வத்துல குரு இல்ல, தெய்வம் இருக்குது. ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? மாதா இருக்குது, பிதா இருக்குது, ஆனா எது இல்ல? குரு இல்ல. யார் இருக்கிறா? தெய்வம் இருக்கிறா. அப்போ கர்மா இருக்குது, மாதா பிதா இருக்கிறாங்க. கரெக்ஷன் பண்றதுக்கான யார் இல்ல? குரு இல்ல. அதனால இந்த உலகத்துல நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே போகுது? கஷ்டம், பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுது, கஷ்டங்கள் அதிகமாகிட்டே போகுது, விகாரங்கள் அதிகமாகிட்டே போகுது. அதாவது அசிங்கமான பல சம்பவங்கள் இந்த உலகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்குது? நடந்துட்டு இருக்குது. சோ குருவோட உபகாரத்துல, குருவோட அந்த உபச்சாரங்கள், அந்த விதமான சொற்பொழிவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு இந்த மக்களுக்கு என்ன இல்ல? வாய்ப்பு இல்ல. ஆனா சரி, அப்போ இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய வாத்தியார்கள் எல்லாம் குருன்னு சொல்லலாமா? இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க படிச்சீங்க, காலேஜ் வரைக்கும் படிச்சீங்க, எங்கெல்லாமோ படிச்சீங்கல்ல. அப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பேர் என்னது? குருவரா? எழுத்தறிவித்தவன் இறைவன். எந்த எழுத்தைனா உங்க விதி எழுத்தை அறிவித்தவன் இறைவன். இப்ப இருக்கிறவங்க எந்த எழுத்தை அறிவிச்சிருக்காங்க? எக்கனாமிக்கல் எஜுகேஷன். இப்ப இருக்கிறது என்னது? எக்கனாமிக்கல் எஜுகேஷன். எஜுகேஷன் என்ன அப்படின்னா உங்களை அடையாளம் காட்டினா தான் அவர் குரு. சித்தர்கள் சொல்றாங்க நீங்க யாருன்னு அடையாளம் காட்டுற நபர் தான் யாரு? குரு. உங்களுக்கு மத்தவங்க யாருன்னு அடையாளம் காட்டினா அது மாதா பிதாவோட டியூட்டி. எக்ஸ்ட்ரா இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? சேர்ந்து பாக்குறாரு. அது மாதா பிதாவோட டியூட்டி. இந்த உலகத்தோட நல்லது கெட்டதை பூரா அவங்களுக்கு சொல்றது யாரு? மாதா பிதா. அது அவங்களோட டியூட்டி. அத இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர் ஷேர் பண்ணிக்கிறாங்களே தவிர ஆத்ம ஞானத்தை கொடுக்கறாங்களா? ஆத்ம ஞான பயிற்சிக்கு ஆசிரியர்கள் இருக்காங்களா? இல்ல. ஆனந்தத்தை கொடுக்கிறதுக்கு ஆசிரியர் இருக்காங்களா? இல்ல. அடுத்த பிறவி இல்லாத நிலையை உங்களுக்கு அடையிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆசிரியர் இருக்காங்களா? இல்ல. அப்ப யார் இல்ல? குரு இல்ல. ஆனா கண்டிப்பா போகர் வருகையால இந்த உலகத்துல எண்ணற்ற குருக்கள் என்ன செய்வாங்க? உருவாகாங்க. அதுல நீங்களும் அந்த லிஸ்ட்ல வருவீங்க. ஏன்? இன்னைக்கு நல்ல விஷயங்களை கேட்கறீங்க இல்லையா? கேட்டுட்டு போய் என்ன செய்வீங்க? 4 பேருக்கு சொல்லுவீங்க. அப்ப 4 பேருக்கு நீங்க என்னவாயிடுவீங்க? குருவாயிடுவீங்க. ஆத்ம ஞானத்தை வாங்கிட்டு போய் அடுத்தவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அவருக்கு பேர் என்ன பேரு? குரு. நீங்க இப்ப என்ன வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? வாங்குறது யாருக்காக? உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்கு உண்டு. அடுத்து உங்களை சுத்தி வாழ்ற இந்த சமுதாய பிரதிநிதிகளுக்கு என்ன செய்யணும்? நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது நீங்க என்னவா மாறுவீங்க? குருவா மாறுவீங்க. அடுத்து நீங்க கத்து கொடுத்த நபர் 4 பேருக்கு அதை கத்து கொடுக்க ஆரம்பிச்சா அவங்க என்னவா மாறுவாங்க? குருவா மாறுவாங்க. அப்ப மறுபடியும் இந்த யுகத்துல எந்த மார்க்கம் வரும்? குரு மார்க்கம் வரும். அதோடைய ஆரம்ப பிரதிநிதிகளா நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அதுக்கு உண்மையிலேயே நீங்க என்ன செய்யணும்? பெருமைப்படணும். மார்தட்டி பெருமைப்படணும். உண்மையிலேயே நமக்கு இந்த கலியுகத்துல என்ன கிடைச்சிருக்குது? ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நாமளும் ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு என்ன செய்யலாம்? ஆத்ம ஞானத்தை கொடுக்கலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு விஷயத்தை இந்த நிலையில தெளிவுபடுத்திக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்க மாதா பிதா குரு தெய்வத்துக்கான அர்த்தத்தை என்ன செஞ்சிட்டீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்க. மாதா பிதா பார்த்துட்டீங்க, குருவை பார்த்துட்டீங்க. ஆனா இன்னும் அந்த குரு பக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் குரு பக்தி என்ன செய்யணும்? வரணும். வர ஆரம்பிக்கும் பொழுது அடுத்த நிலைக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? போயிடுவீங்க. எந்த நிலை? தெய்வத்தை பார்க்கிறதுக்கு. தெய்வம்னா என்னது? நல்லது கெட்டது ரெண்டும் கலந்த கர்மா. அதுல போய் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஒர்க் அவுட் பண்ணி மைனஸ் என்ன செய்வீங்க? பிளஸ்ஸா இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அப்ப மைனஸ் பிளஸ்ஸா இன்க்ரீஸ் பண்ணும் உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும்? ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்து ஆனந்தம் கிடைக்கும். அடுத்து ஆத்ம ஞானம் கிடைக்கும். அடுத்து கடன் முடிஞ்சிடும். என்ன ஆயிடுவீங்க? அடுத்த பிறவி கிடையாது. பினிஷ்.
சூப்பர் மெத்தடா இருக்கு இல்லையா, ஈஸி மெத்தடா இருக்கு இல்லையா, இந்த மெத்தடில் போய் தான் நாம் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிப்பதற்காக தான் சித்தர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த கல்வியை லைட்டா ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ண டயத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், தூக்கி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு தான் பழக்கம் உண்டு இல்லையா, ஓபன் பண்ணியாச்சுன்னா போதுமே, அதுக்கப்புறம் என்ன செய்வோம், உபயோகப்படுத்துவோம். ஆனா இதுல சுயநலமா யூஸ் பண்ணோம்னா மற்ற மனிதர்களுக்கும் நமக்கு என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. நாம என்ன செய்யணும், பொதுநலத்தோடு என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும். சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஓகே, இப்போ இந்த கர்மாவை பத்தி நம்ம கடவுளை பத்தி படிக்கலாமா? கர்மாவை பத்தி, கர்மா தான் யாரு, கடவுள்னு பார்த்தோம். இப்ப அவரை பத்தி டெப்த்ல போமா, ஆழமா போலாமா? ஆழமா போனா அவருடைய பல குணங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். அதுல நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்திக்கு 8 விதமான ஃபேஸ் இருக்கு. 8 ஃபேஸ், 8 விதமான முகங்கள் இருக்குது. அறிய வைக்கணும். அதுக்கு தான் நான் இப்ப கர்மா மேல என்ன செய்ய போறேன், ஒரு லாங் ப்ராசஸ் போறேன். இந்த லாங் ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த லாங் ப்ராசஸ் போறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை அகஸ்தியர் ஒரு பாடல்ல சொல்றாரு. ஆமப்பா மனிதர் செய்த கர்மத்தாலே அரகரா மோகம் என்ற ராசாவாலே காமப்பால் வீதனத்தார் பொசுப்பினாலும் கைக்கடங்கா நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. நாம எல்லாரும் இன்னைக்கு நோய்கள் வர்றதுக்கு என்ன ரீசன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏர் பொல்யூஷன், தண்ணி, சாப்பாடு, கிருமிகள், அது இதுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சித்தர்கள் என்ன சொல்றாங்க, எது காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்துக்கு பேர் துணை காரணம் தான். நீ இந்த ஜென்மத்துல இந்த பிறவியில இந்த மாதிரி நோய்க்கு நீ ஆட்படணும் அப்படிங்கிறது எதுல இருக்குது, உன் கர்மாவில் இருக்குது. அந்த கர்மாவில் இருக்கிறதுனால மட்டும்தான் நீ என்ன வச்சிருக்க, நோயால துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற. இப்ப நீ நோயில இருந்து விடுபடணும்னா முதல்ல யார்கிட்ட இருந்து விடுபடணும், உங்க கர்மாவிலிருந்து விடுபடணும். கர்மாவிலிருந்து விடுபடாத யாருக்கும் நோயிலிருந்து பூரண குணம் கிடையாது.